தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகின்றேன் என்றார். உங்களை நாம் பார்க்கின்றோம், இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அப்போ இயேசு மேல் நம்பிக்கைத்து வாழ்ந்த ஒரு மகனும் மகளும் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய முடங்கி கொண்டிருப்பதல்ல. நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான முடக்குகின்ற நிலை கடந்து வரும். பல திண்மைகள் வழியாகவோ, பல தோல்விகள் வழியாகவோ, பல சோர்வுகள் வழியாகவோ நாம் முடங்கி விடுவோம். இனி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் நாம் விழித்து கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இறைமேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக இதோடு நாம் முடங்கி இருந்தாலும் நாம் எழுந்து செயல்படுவோம். செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு துணை செய்வதுதான் ஆவியானவர். நாம் அன்றாட வேண்டும். நோய்கள் வந்தாலும் சரி, எப்பேற்ற சோர்வுகள் வந்தாலும் சரி, அந்த சோர்வுகள் எல்லாமே ஒரு படிகளாக வைத்து கொண்டு முன்னாடி நாம் போக வேண்டும் ஒழிய கீழே விழுந்து அப்படி இருப்பதில்லை. நாம் கீழே விழுந்தாலும் நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும்? இயேசுவின் சிலுவை மீது இருக்க வேண்டும். ஏன் இயேசுவின் சிலுவை மீது? எனக்கு வெற்றி தந்தவர் அந்த சிலுவையில் இருக்கின்றார். அப்போ அந்த பார்க்கிற பார்வை இயேசு மேல் என் பார்வை நான் திருப்புற சமயத்தில் இதோ எனக்கு தோல்விகள் அல்ல, வெற்றிகள் கடந்து வரும், சோர்வுகள் நீங்கி போகும், தைரியம் கடந்து வரும், திண்மைகள் பயமெல்லாம் நம்ம விட்டு நீங்கி போகும், தைரியம் கடந்து வரும். எப்போ ஒரு மனிதனுடைய பார்வை இயேசுவின் பாடுபட்ட சிறுவன் மீது இருக்கின்றதோ அந்த சமயத்தில் ஒரு நாளும் அவன் முடங்கி போக மாட்டான். மாறாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அவன் முன்னே ஓடிக்கொண்டே இருப்பார். நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கை முடங்குகிற நிலை இருந்தாலும், எப்பேருடைய நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வை இயேசுவின் சிலுவை மீது நாம் செலுத்துவோம். அதன் வழியாகவே நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போம். தெய்வம் என்றும் செயலாற்றி கொண்டிருக்கின்றவர். நீயும் நானும் செயல்பட்டு கொண்டே இருப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, முடங்கியிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நீ தாமே செயல்படுத்த கிருபை தந்துள்ளோம். இதை என் பார்வையை உன்மீது நான் திருப்புகின்றேன். எனக்காக சிலுவையில் மரித்து நீ வெற்றி தந்திருக்கின்றேன். அந்த வெற்றி நாயகனாக உன்னை நான் நோக்குகின்றேன். ஆண்டவரே, செயல்படக்கூடிய சக்தி தந்துள்ளோம். ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.